ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நான் வந்து இப்போ ஜஸ்ட்டு அவரைக்காய் பொரியலும் உப்பேரின்னு சொல்லுவோம் கேரளாவில். சுட்டெண்ணெய் போட்டு பண்ணுவோம். அதாவது தேங்காய் எண்ணெயை வந்து ஃபஸ்ட்டு காய்ச்சிட்டு அதில் பப்படாம் காய்ச்சி வச்சுப்போம். அதுதான் சுட்டெண்ணெய். அதில் பண்ணுவோம். இப்போ அது வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சோண்டு விடுறேன். அவரைக்காய் உப்பேரிக்கு, அவரைக்காய் பொரியலுக்கு கொஞ்சமாக தான் விடுறேன். அப்புறம் இது ஹீட் ஆட்டம் வந்து கடுகு போட்டுட்டு பொரிஞ்சோடனே உளுத்தம்பருப்பு, கடுகு போட்டுட்டு அது பொரிஞ்ச உடனே உடச்ச உளுத்தம்பருப்பு, அப்புறம் வந்து இங்கே கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் வந்து காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கலாம். நான் வந்து ஸ்லிட் பண்ணி வச்சுருக்கேன் பச்சை மிளகாய். இல்லை நீங்கள் வந்து கருவேப்பிலை மட்டும் தாளிச்சிட்டு லாஸ்ட்டில் தேங்காயும் பச்சை மிளகாயும் சதைச்சி கூட போடலாம். மிக்சியில் ஓட்டிட்டு போடலாம். நான் வந்து லாஸ்ட்டில் தேங்காய் போடுவேன். அது காட்டுறேன். இது ஓரளவுக்கு பொரிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இந்த கருவேப்பிலை பச்சை மிளகாயை போட்டுட்டு அப்புறம் அவரைக்காய் போட வேண்டியதுதான். அவரைக்காய் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு பொரிஞ்சிட்டு அப்படியே மாங்காய் பச்சடியும் நான் உங்களுக்கு காட்டிடுறேன். மாங்காய் பச்சடிக்கு என்ன பண்ணுறேன்னு காட்டிடுறேன். இதுக்கு போடணும். ஒரு நிமிஷம் இது காமிச்சிடுறேன். இதுக்கு மாங்காய் அப்படி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து நீங்கள் எவ்வளோ வேணுமோ மாங்காய் வேப்பம்பு பச்சடி நான் பண்ண போகிறது. இப்போ மாங்காய் வந்து எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க. உங்களுக்கு பண்ணுற குவான்டிட்டிக்கு போட்டுக்கோங்க. கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணிக்கலாம். இப்போ இவ்வளோ போட்டிருக்கேன் நான். இப்போ இதில் வந்து நம்ம தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி விட்டுட்டு ஜஸ்ட்டு வந்து மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேகட்டும். அது வெந்து நல்லா குழையும். அப்போ கரண்டியால் குழைச்சிட்டு அதில் வந்து நீங்கள் வேணும்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி போட்டுருவோம். மிளகா பொடி போட்டுக்கோங்க கொஞ்சம் காரத்துக்கு வேணும்னா கொஞ்சமாக. அதுக்கப்புறம் அதில் வந்து வெல்லம் போடணும். வெல்லம் வந்து உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டுட்டு அது திளைச்சி வந்ததுக்கப்புறமா பெருங்காயமும் போட்டுக்கோங்க. அப்புறம் நெய்யில் வந்து வேப்பம்பூ தாளித்து கொட்டணும். லாஸ்ட்டில் கடுகு காஞ்ச மிளகாய் தாளித்து கொட்டிட்டு அப்புறம் நெய்யில் வந்து வேப்பம்பூ தாளித்து கொட்டணும். அதுதான் மாங்காய் வேப்பம்பூ பச்சடி. அவரைக்காய் கம்ப்ளீட் பண்ணோடனே லாஸ்ட்டில் தேங்காய் போடணும். தேங்க்யூ.